Just a small prayer, just few seconds prayer, we'll start. That's today's. உடைய வார்த்தைகளை தெளிவாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உடைய சமூகத்திலே நாங்கள் வாரத்தில் 5 நாட்கள் இந்த நேரத்திற்கு கூடி வருகிறோம். அதற்கான எல்லா சாத்திய கூறுகளையும் நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி. இதன் மூலமாக எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலப்படணும், உண்மை நாங்கள் சரியா புரிந்து கொள்ளணும், மற்றவர்களுக்கு இதை அறிவிக்கணும். சுவாமி, சகோதரனை கூட நிராயத்தப்படுத்தி பலமையாக உபயோகப்படுத்தும். அவருக்கு தெரிந்திருக்கிற எல்லா காரியங்களும் ஆவியானவர் தாமே அவர் மூலமாக பேசும், அவரை வழி நடத்தும். இவர்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு விண்ணப்பங்களை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இன்றைக்கி நம்ம தியத்தீரா சபையை பற்றி பார்க்க போகிறோம். தியத்தீரா சபைன்றது நான் தமிழில் நான் தீய சபை அப்படின்னு சொல்லுவேன். தியத்தீரா தீய சபை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மிக 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 மோசமான இருக்கிறதுலையே இருக்கிற 7 சபைகள்லேயே மிக 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 மோசமாக கர்த்தர் சொல்லும் சபை. ஸோ முதல்ல வேத பகுதியை வாசிக்க கேட்போம். ராஜி வாசிங்க. 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும், 18லிருந்து கடைசி வரைக்கும். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இசபேல் என்னும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ, நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியைகளையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைகொள்கிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த திருச்சபைக்கு அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் விதம் அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவர், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ளவர், தேவகுமாரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். மிகவும் நம்ம ஏன் அக்கினி சுவாலை போல கண்களை உடையவர் அப்படின்றத இங்கே அறிமுகப்படுத்துகிற அந்த ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, மிகவும் கோபமாக ஆண்டவர் இருக்கிறார் இந்த சபையின் மேல் என்பதை நாம் காண்கிறோம். அதனால தான் பிரகாசமான வெண்கலம் போன்ற பர்னிஷ்டு பிரான்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பர்னிஷ்டு பிரான்ஸ், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ளவர். இந்த பர்னிஷ்டு பிரான்ஸ் இது இதில் இந்த பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அது ஏற்கனவே உங்களுக்கு முதல் நாளே சொன்ன பர்னிஷ்டு பிரான்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். இந்த திருச்சபையை பொறுத்த வரைக்கும் ஏன் கர்த்தர் மிகவும் கோபமாக இருக்கிறார்ன்றதை பார்க்கும். முதல்ல அவர் இந்த சபை செய்த நல்ல விடயங்கள், கிரியைகள், அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமை, முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகம், இதெல்லாம் நல்ல விஷயங்களாக சொல்லிவிட்டு
ஒரே ஒரு காரியம், எசபேல் எனும் கள்ள தீர்க்கதரிசிக்கு இடம் கொடுத்தல். பாருங்க, எசபேல் என்பது ஒரு ஆவியினுடைய பெயர், ஒரு மனுஷியினுடைய பெயர் கிடையாது. இந்த எசபேலின் ஆவி என்பது காலம் காலமாக சாத்தான் சர்ப்ப வடிவில் வந்ததிலிருந்து இன்று வரை எசபேலின் ஆவி திருச்சபைக்குள் இருக்கிறது. இந்த எசபேல் என்பதற்கு, எசபேல் என்ற இந்த சொல்லிற்கு 4 அர்த்தங்கள் உண்டு. ஏன் 4 அர்த்தங்கள் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசபேல் என்பவள் சீதோனிய ராஜகுமாரத்தி. எசபேல் என்பவள் சீதோனிய ராஜகுமாரத்தி. அவள் வணங்கிய தெய்வங்கள் அஸ்தரோத் என்னும் பாபிலோனிய கடவுளும் பாகால் என்னும் கானானிய கடவுளும். ஸோ சீதோனிய பாஷையில் எசபேல் என்றால் என்ன, அஸ்தரோத் பாபிலோனிய அக்காடியன் மொழியில் எசபேல் என்றால் என்ன, கானானிய மொழியில் எசபேல் என்றால் என்ன, எபிரேய மொழியில் எசபேல் என்றால் என்ன. இந்த 4 விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா ஆல்மோஸ்ட் 2 days ஆகும். அது எனக்கு அட்லீஸ்ட் 2 hours ஆகும். ஆனால் அதோடைய அர்த்தம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். I will show you in my screen now. Okay. Meaning 1, loving kindness, பொய்யான அன்பு. Where is the prince? உன் இளவரசன் எங்கே? False humility, பொய்யான தாழ்மை. Husbandlessness, கணவன் அற்றவள். இந்த எசபேல் ஆனவள் என்ன செஞ்சா, இந்த ஆவி பிடித்த அந்த எசபேல் ஆனவள் என்ன செஞ்சா அப்படிங்கிறத நீங்கள் தியானிக்கணும்னா 1 ராஜாக்களில் 16ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வரும். ஆகாபுடைய முத்திரை மோதிரத்தை இவள் எடுத்து நிருபத்தை எழுதுகிறாள். ஸோ இம்போஸ்டர், மற்றவர்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு அதை நான் அந்த திராட்சை தோட்டத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு இம்போஸ்டராக அவள் செய்த அந்த காரியத்தை பார்க்குறோம். பொய் சொல்லி சாகடிக்கிற விஷயத்தை பார்க்குறோம். பொய்களின் பிதாவாக யார் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாத்தான் தான் பொய்களின் பிதா அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த எசபேலின் போதகத்தை பற்றி கொள்ளாதவர்கள் தங்களுக்குள்ளதை இயேசு ஒருவரும் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார். எசபேலை பற்றி நம்ம அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த 4 அர்த்தங்கள், பொய்யான தாழ்மை, பொய்யான அன்பு, கணவனற்ற நிலை, எங்கே உன் இளவரசன். அதாவது யாரெல்லாம் பொய்யான அன்பு ரொம்ப வழியாக இருக்க, ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள அன்பு இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் இந்த மெக்கனைஸ்டு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. சிரிக்கிறது இதெல்லாம் எசபேலின் ஆவி வேலை செய்கிற இடம். ஆனால் இன்னொன்று பொய்யான தாழ்மை நல்லது. கர்த்தருக்கு பெருமையில் எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மைக்கு கிருபை அளிக்கிறார். ஆனால் பொய்யான தாழ்மையாக இல்லாமலே தாழ்மை போல காண்பிப்பது, நான் தாழ்ந்திருக்கிறேன்னு காண்பிப்பது, மனசுக்குள்ள அந்த தாழ்மை இல்லாமல் இருப்பது, இது எசபேலின் ஆவி. உன் கணவன், உன் இளவரசன் எங்கே? இயேசு வராருன்னு சொல்றீங்க, எங்கே உங்க இயேசு அப்படின்னு கேட்குறது. ஏன்னா இயேசு தான் நமக்கு இளவரசனாக இருக்கிறார். எங்கே உங்க இயேசு? திருச்சபையில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை, 2ஆம் வருகையோ இல்லை அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகையோ ஏதோ ஒன்றில் பிலீவ் பண்ணாமையே இருக்கிறாங்க. they do not believe. வேதம் தெளிவாக 2ஆம் வருகையையும் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகையையும் சொல்லுகிறது. இதை அவர்கள் விசுவாசிக்காமல், வேதத்தை விசுவாசிக்காமல் இருக்கிறவர்கள் இசபேலின் ஆவியால் அவர்கள் பீடிக்கப்பட்டு உள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இசபேலின் போதகத்தை பற்றி கொள்ளாதவர்கள் தங்களுக்குள்ளதை இயேசு ஒருவளவும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு இது சொல்லலை, இன்னும் ஒரே ஒரு மீனிங் சொல்லலை. உன் கணவன் அற்றவள். This is not
ஸ்பின்ஸ்டர், அதாவது திருமணம் ஆகாதவள் அல்ல, கணவன் இல்லாதவள். இந்த இந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய கணவன் இறந்த பிறகு இசபேல் என்ன பண்ணுறா, ஏகோவுக்கு லைன் போடுறான். அந்த மாதிரியான வேசித்தனத்தை முன்னிறுத்துவதுதான் கணவனற்ற நிலைமை என்பது. இந்த இசபேலின் ஆவி யாரை பீடிக்கும் என்று நாம் பார்த்தோம் என்றால், முதலில் அது பீடிப்பது சபை தலைமையை. இந்த சபை தலைவர்கள் இடம் கொடுத்தால் மட்டுமே இசபேலின் ஆவி பீடிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சபைகளில் சபை தலைவர்கள் விழுந்து போவது வேசித்தனத்திற்கும் விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைக்கும் தான். விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை பாருங்க, இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. 20ஆம் வசனம், என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை பூசிக்கவும் அப்படிங்கிறது உடனே அன்னைக்கு ராஜா என்ன சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டிலேருந்து பண்டிகையில் ஏதாவது கொடுத்தாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம்னு மூஞ்சி அடிக்கிற மாதிரி சொல்ல முடியல, இதுவே நமக்கு பாடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த போதனை மட்டும் இல்லை, பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனை, இந்த பொருளாசையை தூண்டும் கிறிஸ்தவ தலைவர்கள் நிறைய இருக்காங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ன்றது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நீ உன்னுடைய ஏழ்மையை எல்லாம், உன்னுடைய வறுமையை எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்ற காஸ்பல் நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அது இசபேலின் ஆவியாக முதல்ல சோதிச்சு அறியணும். ஏனென்றால் அப்படி இருந்தது அப்படின்னா, நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பவுல் ஏன் சொல்லணும்? பவுலுக்கு இல்லாத காசு. பவுல் ஒரு பணக்கார பேக்ரவுண்டில் இருந்தவர். நம்மளுடைய சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி இதில் கமாலியலின் பாதத்தின் அருகே அமர்ந்து நியாயப்பிரமாணத்தை படிப்பது என்பது அப்படிப்பட்டவர். கமாலியலுக்கு 1000 அப்ளிகேஷன் தான், ஒரு அப்ளிகேஷன் தான் அந்த காலத்திலே செலக்ட் பண்ணுவாராம். அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் லா டீச்சர் அவர் சொல்கிறாரு, நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், சோதனைகளில் நான் இருக்கிறேன், வறுமைகளில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய டாக்டர்ஸ், நம்ம புதிய ஏற்பாடு டாக்டர்ஸ் கொடுத்தது, மூல உபதேசங்கள் மேக்சிமம் கொடுக்கப்பட்டது பவுலினுடைய வாயின் மூலமாக. விருத்த சேதனம், கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை கொடுக்கப்பட்டது யார் வாயிலாக? பவுல் வாயிலாக. இப்படிப்பட்ட மூல உபதேசங்களை கொடுத்த பவுலுக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச் பண்ண தெரியாதா? ப்ரீச் பண்ண தெரியும், அவர் பண்ணல. ஏன்னா அவர் he lived like Jesus. இயேசுடைய காலத்துல இயேசு நினைச்சிருந்தாருன்னா எப்பவுமே படகுல போகாம தண்ணியில் நடந்து போயிருக்க முடியுமா? முடியும். அவர் ஏன் பெரி ஆகோ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை கிரேக்கத்தில் இருக்கு. சுற்றி திரிந்தார்ன்றதுக்கு நடந்து திரிந்தார் அப்படின்னு அர்த்தம். நடந்து திரிந்தார். அந்த காலத்தில் தேர் இல்லையா, அவரால் தேர் வாங்கிக்க முடியாதா? தேர் கேட்டு ஆண்டவர் கொடுத்துருக்க மாட்டாரா? பிதா வந்தவர் கொடுத்துருக்க மாட்டாரா? எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இயேசுவை போல வாழ நினைக்கிறவங்க ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்குள்ள மாட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப 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 ஜாகிரதையாக நம்ம இருக்கணும். இந்த இசபேலின் போதகத்தை பற்றி கொள்ளாதவர்கள் தங்களுக்குள்ளே இயேசு வருமளவும் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுக்கிறார் ஆண்டவர். நமக்குள்ளது என்ன இருக்கு? இயேசு என்ன செஞ்சாரு? நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். இயேசு நிலைமையில் இருந்தால் அவர் என்ன செய்வார்? ஐ எம் இன் a catastrophic situation. என்னால் டெசிஷன் எடுக்க முடியல. அப்போ இயேசு அந்த நிலைமையில் இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு? அதை நம்ம நினைச்சு அந்த டெசிஷன் அவருடைய கிரியைகளை நாம் கை கொண்டோம் என்றால் நாம் ஜெயம் கொள்ளுகிறார் இருப்போம். விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இயேசுவே விடிவெளி நட்சத்திரம் என்ற வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரங்களில் வரும்போது வரும். தன்னைத்தானே கொடுப்பேன்றாரு இயேசு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, we will be in unison with Jesus Christ. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனில் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக எப்போதும் கர்த்தரோடு ஒன்றாக இருப்போம். 1 தெசலோனிக்கர் 4:17 வருது.
எப்போதும் கர்த்தரோடே ஒன்றாக இருப்போம். அந்த ஒருமைப்பாடு, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற யுனைசன், அந்த ஒரு பெரிய ஸ்தாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். சபைக்கு கிடைக்கும் பலன் ஜாதிகளின் மேல் அதிகாரம், விடுதலை நட்சத்திரம். ஜாதிகளின் மேல் அதிகாரம் இது உடனே இருப்பு கோலாளர்களை ஆளுவான் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்றது காண்பிக்கிறதுக்காக கிடையாது. இது அடுத்த திருச்சபைக்கான ஒரு ஹிண்ட்டு. இது என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அடுத்த திருச்சபையில் என்ன நடந்ததுன்றது ரொம்ப ஈஸியாக நமக்கு புரியும். நமக்கு இந்த சபைக்கான தீர்க்க தரிசனத்தில் வரும் செய்தி, கிரியைகள் மட்டும் நமக்கு போதாது. நம்ம பொய்யான தாழ்மையாக இருக்கக்கூடாது, நம்ம பொய்யான அன்பை காட்டக்கூடாது. இந்த அன்பு சரியான இடத்தில் காட்ட வேண்டும். அப்புறம் கண்டிப்பு சபையில் நிச்சயம் இருக்க வேண்டும். உங்களுடைய நீங்கள் போகிற திருச்சபையில் கண்டிப்பு இல்லை என்றால், வெறும் ப்ராஸ்பரிட்டி, கிருபை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கணும். ஏன்னா இசபேல் என்ன செய்கிறா, அதானே செய்கிறா. அவன் கண்டிக்கிறதுல இல்லை, நீர் போய் பாப்பம் புசி தீரும், நான் உமக்காக அந்த திராட்சை தோட்டத்தை கொள்ளுவேன் அப்படின்றா. இந்த திராட்சை தோட்டம் இல்லைன்னா என்ன, நீ இஸ்ரவேலின் ராஜா, வேற ஏதாவது இடத்துல போய் உன்னுடைய கீரை கொள்ளையை நீ அமைச்சுக்கலாம் இல்லையா, ஏன் இதுதான் தேவையா அப்படின்னு கண்டிப்பு இல்லாத ஒரு நிலைமை. நீ ராஜா, நான் உனக்கு இம்போஸ்ட் பண்ணி நான் உன்னுடைய சைனை நானே போட்டு பண்ணித்தரேன் அப்படின்ற அந்த ஒரு ஆவியை வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம் விசுவாசத்தை நமக்குள்ள விசுவாசத்தை இயேசு வருமளவும் நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த சபையின் தீர்க்கதரிசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். தீர்க்கதரிசன பார்வையில் 538 கிபி 538 1500s 1512 வரைக்கும் இருந்த சபையாக இது பார்க்கப்படுகிறது. 1517 வரைக்கும் இருக்கிற சபையாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் திருச்சபையாக எண்ணப்படுகிறது. மனித தலைமைத்துவத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தந்த ஒரு காலகட்டம். வத்திக்கானில் ஈவன் நவ் போப் ஆண்டவர் is the head of the church. Jesus Christ is not the head of the church for Roman Catholics. Head of the church is Pope. இந்த விஷயம் ஆரம்பிச்சது இந்த 538 விக்கிரக ஆராதனை வந்தது முன்னாடியே, கான்ஸ்டன்டைன் பீரியட்லேயே விக்கிரக ஆராதனை வந்துருச்சு. ஆனால் மனித தலைமைத்துவத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டேட் வெர்சஸ் சர்ச் டிஃபரன்சியேஷன் கம்மியாச்சு. அரசியலும் திருச்சபையும் ஒன்றாக ஆகி பர்சிக்யூஷன் டு பீப்புள், காமனர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. உபத்திரவங்கள் யாருக்கு? சாமானியர்களுக்கு உபத்திரவங்கள் ஜாஸ்தி படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கிறிஸ்தவம் சர்வதேச அளவில் வளர்ந்தாலும் அடிப்படையான உண்மையான அன்பு, கர்த்தருடைய கிருபை என்பது சரியாக போதிக்கப்படவில்லை. அபிஷேகம் ஒன்றின சபையிலிருந்தே வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கிருபையும் அன்பும் போதிக்கப்படவில்லை என்றதால் தான் அடுத்த திருச்சபை, அந்த பிலடெல்பியா திருச்சபைக்காக புராட்டஸ்டன்ஸ் மறுமலர்ச்சி இயக்கம் மார்ட்டின் லூதர் கிங்கால் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய விஷயத்தை பற்றி அடுத்த திருச்சபையில் நம்ம பார்ப்போம். கேள்விகள் இருந்தால் கேள்வி. 4 அர்த்தம் சொன்னீங்க. அதில் ஒன்று கணவன் இல்லாதவள் அப்படின்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் ஆமாம், கணவன் அற்றவள், அதாவது நாட் அ விடோ. திஸ் இஸ் நாட் அ விடோ. அது இன்னொரு ஒரு எண்ணம். மணவாட்டியாகிய சபை மணவாளன் இல்லாத ஒரு சபையாக கூட எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம், அதுதாங்க. அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதலே இல்லை, இயேசுவோட கல்யாணம் இல்லை. புரியுதுங்களா? ஆட்டுக்குட்டியாரோட கல்யாணம் நடக்குதுன்னு தெளிவாக பைபிள் போட்டிருக்கு இல்லையா? அதை பிலீவ் பண்ணாங்க அவங்க. இவங்களாம் எசபேல் ஆவியால் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. ராப்சர் தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், மில்லியன் தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது 4ஆம் அதிகாரம் வரும்போது அந்த 5 தியரிஸ் இருக்கிறது, 5 தியரிஸ் சொல்லித்தராங்க. வேற கேள்வி இருக்கா ராஜி?
ம் இது வந்து எசபேலின் ஆவி இன்னைக்கும் வந்து நிறைய பேர்கிட்ட கிரியை செய்வதுன்னு அர்த்தம். அம்மா, திருச்சபையில் வேசித்தனம் வர்றதுக்கு மெயின் ரீசன் எசபேல் தான். திருச்சபை தலைவர்கள்ல திருச்சபை தலைவர்கள்ல வேசித்தனம் வருவதற்கு மெயின் ரீசன் எசபேல் தான். இது வந்து ஒரு ஸ்பிரிட் இல்லையா? இது வந்து சாதாரண இப்ப இயேசு பத்தி ஒரு ரெண்டு நம்ம சொல்றோம், அவங்களுக்குள்ளயும் அந்த ஆவி இருக்குமா? அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை விடுங்க, நீங்க கிறிஸ்தவங்களுக்கு கொண்டு வாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்கதா இருக்கும். ஏன்னா சாத்தானால வச்சுக்கப்பட்டு தான் இருக்காங்க அவங்க. அதான் எசபேலின் ஆவி இல்லையா? ஏன்னா இல்ல ஒரு டைப் ஆஃப் அம்மா, நான் பேசும்போது நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது, அதனால கேட்டேன். அம்மா, எசபேலின் ஆவி என்பது ஆளும் வர்க்கத்தை அஃபெக்ட் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2, எசபேலின் ஆவி என்பது கிறிஸ்தவர்களை தான் மெயினாக குறி வைக்கும். ஓகே, கிறிஸ்தவர்களை தான் மெயினாக குறி வைக்கும். அது எசபேல் வந்து யாரை குறி வச்சா? எலியாவை குறி வச்சா. இருக்கிற ஒரே திருக்கதரிசி மகனை ஏன் திருக்கதரிசி சாவடிக்கிற வாடா அவனை சாவடிக்கிறா அப்படின்னா. ஓகேவா? கிறிஸ்தவர்களை மெயினாக குறி வைக்கும். சொல்லுங்க. 24 சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன்னு சொல்றாரு. அது என்ன சாத்தானுடைய ஆழம்? இது வேற என்ன பாரம்? இப்ப என்ன ஏதோ ஒரு பாரம் இருக்கு, அதை தவிர வேற பாரம்னு சொல்றாரு. அது என்ன? முதல் பாரம் எசபேலின் ஆவியினால் தன்னை பீடிக்காமல் காத்துக்கொள்வதே பெரிய பாரம் அந்த திருச்சபையில் இருந்தவங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு திருச்சபைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ஓகேவா? அந்த திருச்சபையில் இருக்கிற பாஸ்டர் அம்மாவோ வேசித்தனம் செய்கிறாங்கன்னு ஓப்பனாக வருது. அந்த திருச்சபையிலேயே தொடர்ந்து நீங்கள் இருப்பீங்களா? ஓப்பனாக வந்துடுது, இருப்பீங்களா நீங்கள்? சிம்பிள். இப்போ ரீசெண்டாக நடந்த RCI ரவி ஜக்கரியாஸ் இன்டர்நேஷனல் எடுத்துக்கலாம். ரீசெண்டாக போச்சு. ரவி ஜக்கரியாஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் வேசித்தனம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருது. ஏன்னா அந்த ரவி ஜக்கரியா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் என்ன இருப்பானா சொல்லுங்க? இருந்தால் அவனுடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகும்? ஓகேவா? இந்த ரவி ஜக்கரியாஸ்ன்றவர் வந்து எங்கெங்கெல்லாம் போனோம் தெரியுமா? யுனைடெட் நேஷன்ஸில் போய் 3-4 வாட்டி பேசியிருக்காரு. இயேசுனுடைய சுவிசேஷத்தை அங்கே போய் அறிவிச்சிருக்காரு. ஆமாம்மா, சென்னையில் பிறந்தாரு. ஓகே, அவர் வேசித்தனத்தில் விழுந்தாருன்னு ஓகேவா? அக்செப்டும் பண்ணாங்க. ரவி ஜக்கரியாஸ் அக்செப்டும் பண்ணாங்க. அது இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கமிட்டி வச்சு ஆமாம் அவர் பண்ணாருன்னு அக்செப்ட் பண்ணாங்க. இந்த அவர் பண்ணாருன்னு அக்செப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய பாரம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ பெரிய பாரம். சாத்தானுடைய ஆழங்கன்னா டீமனாலஜி கற்றுக் கொடுக்கணும். அதனால நான் வந்து எடுத்துகிட்டு வரல. சாத்தானுடைய ஆழங்கள்னா சிம்பிளாக ஒரு 2 லைன்ஸில் சொல்லிடுறேன். சிம்பிளாக 2 லைன்ஸில் சொல்லிடுறேன். ஓகே, மேலோட்டமாக சொல்லணும்னா சாத்தானுடைய ஆழங்கள் பிளாக் புக் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார் சாலமோன் ராஜா. ஓகே, சாலமோன் ராஜா தன்னுடைய கடைசி காலத்தில் பிளாக் புக் அப்படின்ற புஸ்தகத்தை எழுதினார். வேதத்தில் எனக்கு தெரிஞ்சு ப்ராவர்ப்ஸு, எக்லிசியாஸ்டஸ், உன்னத பாட்டு என்று 3 புஸ்தகங்கள், சாலமோன் பாடிய ஒரு சங்கீதமும் இருக்குது. 4 புத்தகங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண சாலமோன் தன்னுடைய கடைசி காலங்களில் விழுந்த பிறகு சாத்தானால் ஏவப்பட்டு அவர் எழுதிய விஷயம் பிளாக் புக் அப்படின்னு. இன்றைக்கும் தட் இஸ் பைபிள் ஃபார் பிளாக் மேஜிக். ஓகே, இன்றைக்கும் அதுதான் பைபிள் ஃபார் பிளாக் மேஜிக்.
அந்த சாத்தானின் ஆழங்களுக்கு போனவர் சாலமன் ராஜா. போனவன்னே சொல்ல போனவர். ஆமாம், அதனால தான் அவருக்கு பரலோகம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிளாக் மேஜிக் அது மட்டும் தான் சொல்லிக்கிறேன். இது ஃபர்தர் வேணும் அப்படின்னு அந்த டிமினாலஜி நோட்ஸ் ஒன்று அனுப்பிச்சி வைக்கிறேன், அதில் பாருங்கள். ஓகே, அது கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். சாலமனுடைய விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த சாலமோன் எப்படி விழுந்து போனானே அப்படின்னு, தலைமைத்துவத்தில் இருந்தவன் எசபேல் ஆவியால் பிடிக்கப்பட்டு அவன் போனான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அவனுடைய மெயின் வீக்னஸ் காசு கிடையாது. அவனுடைய மெயின் வீக்னஸ் பெண்கள் தான் அவனுடைய மெயின் வீக்னஸாக இருந்தது. அவன் விழுந்து போனாங்கிறத பார்க்கலாம். அதாங்க நமக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு வேதம் எல்லாம் ஃபுல்லாக தெரியுமா? இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச பற்றிக்கொண்டிருங்கள். கண்டினியூ டு பிராக்டிஸ் வாட் யூ நோ அண்ட் வாட் யூ லேர்ன். அதான் அர்த்தம் அதுக்கு. ஓகே, கண்டினியூ டு பிராக்டிஸ் வாட் யூ நோ அண்ட் வாட் யூ லேர்ன். அனுதினமும் கற்றுக்குறோமா வேதத்துலேருந்து? ஆமாம், கற்றுக்குறோம். ஓகேவா? புது புரிதல்கள் வருதா? ஆமாம், வருது. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் பர்டிகுலர் நாட் டு கேட்ச். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லும், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிறு கூட்டமாய் திருமந்தையா இந்த நேரத்துல அப்பா உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும், வெளிப்படுத்தலில் இருந்து அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் அப்பா புரிந்து கொள்ளவும் கொடுத்த தருணங்களுக்காக நன்றி சொல்றேன் அப்பா. கற்பித்த சகோதரனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் வெளிப்பாடுகளையும் ஞானத்தையும் தந்து நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. தேவைகளை சந்தேங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு நாங்க மறுபடியும் கூடி வரும் வரை உங்களுடைய பிரசன்னத்தினாலும் உங்களுடைய பாதுகாப்பு பராமரிப்பினாலும் எங்களை தாங்கி வழி நடத்த தேவ பாதுகாப்பு பராமரிப்புகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.